இப்ப ரீடெஸ்ட்ல போட்டோம்னா, அது அதோட ஹைக்கு தான் நம்ம போகும்னு நம்ம வைப்போம் ப்ரோ. ஆனா அது 1:3, 4 தான் வருது. அது வரைக்கும் ஓகே, எடுக்கலாமா அந்த ட்ரேடு? நீங்க எடுக்கலாம் ப்ரோ. 1:3, 4 கூட வரும். ஓகேவா? பட் ஆனா வந்து ஸ்டார்டிங்ல வந்து அந்த அளவுக்கு வேணாம். ஓகேவா? ஸ்டார்டிங்ல வந்து 1:2 நம்மளுக்கு போதும். இப்ப இந்த இடத்துல ஓகே. தெரியுதுங்களா? இப்ப அவர் வந்து இங்க பியோஸ் ஆன மாதிரி காமிச்சாரா மைனரா? சின்னதா ஸ்விங் வந்து பியோஸ் ஆச்சா? இதை நான் 1 ஹவர்ல காமிக்கிறேன். ஓகே, இப்போ இங்க ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரீம்ல இருந்து ஒரு ஃபிளிப் பியோஸ் ஆயிருந்தா, ஃபிளிப் பியோஸ் ஆயிடுச்சு. அகைன் வந்து ட்ரெண்ட் வந்து என்ன ஆகுது? கண்டினியூ தான் ஆகுது. அதோட இங்க இருக்கு, இங்க இருக்கா? இங்க என்ன பண்ணியிருந்தாங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல? ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா இங்க பிரேக் ஆயிருக்கு. 4 ஹவர்ல பார்க்கும்போது ஜஸ்ட் ஸ்வீப் பண்ணியிருந்தாங்களா? இதை நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதெல்லாம் இப்ப இந்த இந்த மாதிரி இதுல ஏரியா தான் வந்து வந்துட்டு பியூஎஸ் நீங்க எடுத்துக்கலாம். ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்க பியூஎஸ் ஆயிருக்கா? என்ன பண்ணிருக்காங்க? ஓவரால் இம்பல்ஸ் ரீடேஸ் பண்ணி கீழே தான் வந்திருக்காங்க. அகைன் வந்து ஃபிளிப் நடந்திருக்கு. நமக்கு வந்து லோயர் டைம் ஃப்ரேம் வரும்போது என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியுதா கிளியரா? இப்போ இங்க ஃபிளிப்பா இந்த ஹையை பிரேக் பண்ணா என்ன ஆகும்? பியூஎஸா? இப்போ இந்த இம்பல்ஸ் ஓகே. எது? இந்த ஸ்ட்ரக்சரோட இம்பல்ஸ் ஃபுல்லாவா? இப்போ இந்த இம்பல்ஸ்க்கு நான் ரீடோஸ் எடுக்கணும்னா இந்த லோ பிரேக் ஆகாதான் எடுக்கும். இந்த லோ பிரேக் ஆகுனா என்ன பண்ணுவேன்? அவர் இந்த லோ பிரேக் மார்க் வச்சிருந்தா இது பிரேக் ஆச்சுன்னா இதுக்குதான் ரீடேஸ் வரும். பிகாஸ் இந்த ஸ்ட்ரக்சருக்கு இது மைனர். ஓகேவா? ஸ்விங் சைஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? எப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆகுதோ, இந்த லோ பிரேக் ஆகுதோ, அப்பதான் ஓவரால் இம்பல்ஸ் ரீடேஸ் வருவாங்க. அப்ப ஓகேவா? ரீடெஸ்ட் நெக்ஸ்ட் எடுத்தோடனே வந்துட்டு இப்ப டவுன் தான் ரீடேஸ்ல வருவாங்க நம்ம கரெக்ட்டுங்களா? கன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? பை பண்ணலாம். இல்ல பட் ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க? பிரேக் 50 to ஆயிருச்சு. 60 பிரேக் ஆயிடுச்சு. பட் ஆனா நமக்கு வந்து அவங்களுக்கு தேவையான ஆர்டர் இங்க கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஏரியாலயே வந்து அவங்களுக்கு தேவையான ஆர்டர் வந்து கிடைச்சிச்சு. சோ இங்க இருந்து போயிட்டாங்க. இங்கே கலெக்ட் பண்ணிட்டு ஓகே நம்ம ப்ரோ. என்ன பண்ணிருப்போம்? எக்ஸ்ட்ரீம் வரும்னு பாத்துருப்போமா? இந்த ஏரியால வரல. செல் போட்டுரும். ஆமா செல்லுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். செல்லுக்காக வெயிட் பண்ணிருப்போம். அகைன் என்ன பண்ணிட்டாங்க? ஹையை டன் பண்ணி ஒரு ஸ்லிப் வச்சிட்டாங்களா? அப்ப அதுக்கு லோ இது இதுவா? புரியுதுங்களா? இப்போ இதுல பாருங்க. இங்க ஒரு ஸ்லிப் நடந்திருக்கு. இந்த ஏரியால ஒரு ஸ்லிப் நடந்திருக்கு. அதோட லோ இங்க இருக்கு. ரெண்டு சேஞ்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் பண்ணலான்னு பார்க்கணும். எந்த இம்பல்ஸ் ரீடெஸ்ட் பண்ணல? இந்த லோ டு ஹை செக் பண்ணா 50 to 60 ஏரியா மார்க் பண்றோமா? ஏன் ப்ரோ இங்க இருந்து செக் பண்ண கூடாதான் நீங்க கேட்கலாம். எதுக்காக இங்க செக் ஃபர்ஸ்ட் அத பண்ணக்கூடாதுன்னா போடணும். ஃபர்ஸ்ட் எந்த இம்பல்ஸ் ரீடெஸ்ட் இருக்கலையோ அதுக்குதான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிட்டு மேல போவாங்க. ஓகேவா? இப்போ 50 to 60 மார்க் பண்றேன்னா சப்போஸ் ரியாக்ட் ஆகாம அப்படியே போயிருது ப்ரோ. இப்போ 60% நம்ம வந்துச்சுன்னா எடுப்போம். அப்படி இல்லைன்னா அப்படியே போயிருது மேல. 50 to 60 வரலன்னா என்ன ஆகும்னா வராம போறாங்கன்னா கண்டிப்பா வருவாங்க. இப்போ இந்த இம்பல்ஸ் 50% வராம போயிட்டாங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஓவரால் இம்பல்ஸ் ரீடெஸ்ட் வருவாங்க. இப்போ ஓவரால் நான் செக் பண்றேன்னா ஓவரால் செக் பண்ணும்போது என்ன ஏரியா அது? 50 to 60 ஏரியாவா? இப்படியும் போவாங்க. ஒரு இம்பல்ஸ் ஓகே. வரலன்னா நம்ம இப்ப செல்லுக்கு ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணக்கூடாதா நம்ம? இப்ப செல்லுக்கு பிரேக் போக கூடாது. ஆயிருச்சு. செல்லுக்கு போகவே செல்லுக்கு போக கூடாது. கூடாது. பிரேக் ஆகும்ல. இந்த இடத்துல கேக்குறீங்களா? ஆமா. இந்த இடத்துல நீ இங்க போலாம். அப்ப வந்து எது கேட்கணும்? இந்த ரீகேஸ் ஏரியா நீங்க டார்கெட் பண்ணணும். நீங்க தெரியுங்களா? இப்போ வந்து இங்க மைனரா ஒரு இப்போ ஃபிளிப் பிஓஎஸ் வந்துட்டு ஆயிருக்கு. இந்த பிஓஎஸ் எதுக்காக? இந்த இம்பல்ஸுக்கு ரீடேஸ் வர்றதுக்காக. ஓகேவா? கரெக்ட் ப்ரோ. இப்போ என்ன டவுட்னா, இப்ப நான் வந்துட்டு நீங்க அந்த இப்ப பீரேஷ் என்கல்ஃபிங் வந்துருச்சு சரிங்களா? இப்ப நான் அங்க ட்ரேட் எடுத்தேன்னா, இதுக்கு கீழ வைப்போம். ஆனா கீழ வராமயே மேல சில டைம் அப்படியே போயிருது. இது வந்துட்டு பிரேக் ஆயிருச்சு. நான் வந்துட்டு ரீடெஸ்ட் வரைக்கும் செல் எடுத்தேன்னா, செல் ட்ரேட் எடுத்தேன்னா, அது பிரேக் இதாகாம மேல இது பைக் நீங்க என்ன போயிருது அப்படியே. பண்ணணும்னா இப்போ ரீடேஸ் வராம மேல போறாங்களா? இது ஒரு மேஜரா மைனரான்னு பாக்கணும். எல்லா இம்பல்ஸும் ப்ராப்பரா ரியாக்ட் ஆயிட்டா வந்துருக்காங்க. இப்ப இங்க சிக்ஸ் தெரியுதுங்களா? இங்க ஒரு ஆமா ஃபிளிப் ப்ரோ. மார்க் பண்ணிருக்கோமா? எப்படி இருக்கும்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். மார்க்கெட் வந்து
இதுக்கு ரியாக்ட் ஆகிட்டு மேல போலாம். பிகாஸ் இதுக்கு ரீடெஸ்ட் பண்ணல, தெரியுதுங்களா? 50% டேப் ஆகிட்டு போறாங்க. பட் ஆனா இப்படி இருந்து கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? பட் ஆனா நம்ம எடுக்கும் போது கன்ஃபர்மேஷன் தான் மெயின். இப்போ இந்த ஏரியா வந்துட்டாங்க, 50 ஏரியா வந்துட்டாங்க. அந்த ஏரியால எதனா ஜோன்ஸ் இருக்கா, இல்ல வேற எதனா கன்ஃபர்மேஷன் எதனா வருதா? இப்ப இங்க வந்து பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் இப்படி வந்திருக்கு. இப்ப இங்க இருந்து பார்க்கும்போது இப்படி வந்து ஃபார்ம் ஆயிட்டு போயிருக்காங்களா? அகைன் இப்ப செல் ஆக போறோம்னா இந்த லோ பிரேக் ஆனாதான் வந்து நம்ம செல்லுக்காகவே நம்ம போவோம். அது வரைக்கும் என்ன பண்ணணும்? வெயிட் தான் பண்ணணும். ப்ரோ இப்படி நீங்க இது சொல்றீங்க இந்த மாதிரி செல்லுக்கு வெயிட் பண்ணணும்னு. ஆனா இப்ப அந்த லோ வரைக்கும் வந்துட்டு கூட நம்ம ரியாக்ட் ஆகி மேல போலாம்ல? இந்த லோ சொல்றீங்களா? ஆமா. இந்த லோ டவுன் பண்ணா ட்ரெண்ட் கண்டினியூ தானே ஆகுது, ஸ்லிப் ஆயிடும்ல. ஓகே. இப்போ இப்போ இந்த இடத்துல வந்து கீழே வரணும்னா கண்டிப்பா இந்த இம்பல்ஸோட 50 to 60 பிரேக் ஆகணும் ப்ரோ. ஆமா ப்ரோ, கரெக்ட். ஓகேவா? 50 to 60 பிரேக் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா கீழே வருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த இம்பல்ஸ் 50% வந்த அப்புறம் அங்க இருந்து நீங்க தாராளமா செல் ட்ரை பண்ணலாம். அதுவே வெயிட் பண்றது நல்லது என்ன பொறுத்த வரையும். ஓகேவா? ஏன்னா இப்போ நம்ம ஏன்னா இங்க இருந்து நான் ஒண்ணு போனா ஐல, அதான் ஒண்ணுல ஐல இப்போ லாக் இருங்க, ஆயிருக்கும். இப்ப இந்த ஏரியால நான் செல் போலாம். பட் ஆனா உள்ள மாட்டத்துக்கும் எனக்கு சான்ஸ் இருக்கு, எஸ்எல் வாங்குறதுக்கும் சான்ஸ் இருக்கு. சோ இந்த இம்பல்ஸுக்கு 50% வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா நீங்க தாராளமா போலாம் செல். பட் ஆனா இதெல்லாம் கவுண்டர் ட்ரெண்ட் கூட நம்ம போறது. ஓகேவா? ஓகே ப்ரோ சின்ன கிளாரிஃபிகேஷன். சொல்லுங்க. நீங்க முடிங்க ப்ரோ, நான் அடுத்து நான் கேட்கிறேன். இப்போ இப்போ வீக்லி பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்டா இருந்ததா, மந்த்லி அப் ட்ரெண்ட். ஓகேவா? போறோட அப் ட்ரெண்டா இருந்ததா, 15 மினிட்ஸும் என்ன ட்ரெண்ட் அப் ட்ரெண்டா தான் இருக்கு. டெய்லி மட்டும் தான் வந்து டவுன் ட்ரெண்ட். அப்ப என்ன பண்ணலாம் தாராளமா? பைக்காக நம்ம பார்க்கலாமா? ஓகே. அப்படிதான் நீங்க வந்து சிங்க் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 2 டைம் ஃப்ரேம் வந்து சிங்க் ஆச்சுன்னா வந்து ப்ராப்பரா இருக்கும். இப்போ வந்து 15 மினிட்ஸ் எடுக்கிறீங்களா, 15 மினிட்ஸ் 4 ஹவரா சிங்க் ஆகனா தாராளமா அது கூட போகலாம். கூட எதனா ஒரு டைம் ஃப்ரேமும் ஆட் ஆச்சுன்னா இன்னும் வந்து வேலிடா இருக்கும்ல ட்ரெண்ட் கூட போறதுக்கு. புரியுதா உங்களுக்கு? ஓகே ப்ரோ. எதனால நான் கேட்கறேன்னா, வந்துட்டு ஒன்னா வந்துட்டு லோல ஒன்று ரீடெஸ்ட், இன்னும் ஒன்று ஹைல எடுப்போம் ட்ரேடு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹைல வந்துட்டு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு அப்படி எடுத்தா அதான் இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன்ல எடுக்கலாமா எடுக்கக்கூடாது, அதான் டவுட்டு. எடுக்கலாம். பட் ஆனா வந்து இப்ப நான் சொன்னல 2 ஏரியா சொன்னா 50 to 60 பிரேக் ஆயிடுச்சுன்னா அந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் எடுத்து நம்ம வந்து ஒரு செல் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்ப கரண்டா இருக்கிற இம்பல்ஸ் நீங்க ரீடெஸ்ட் எடுத்து எடுக்கலாம். பட் ஆனா ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கணும். அப்பதான் ஒரு வேலிடா இருக்கும் கீழே வரத்துக்கு. இல்லைன்னா கண்டிப்பா என்ன ஆகும், அடி வாங்குறதுக்கும் சான்ஸ் இருக்கு. எஸ்எல் அடியா? எஸ். ஏன்னா நான் இப்போ நான் என்னோட இதுல பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இப்போ பீரஷ் என்கல்ஃபிங் வந்திருக்குது, சரிங்களா? இப்போ நான் செல் என்ட்ரி போட்டுனா அது கீழே எடுப்பேன். ஆனா அதுக்கு திருப்பியும் ரீடெஸ்ட் எடுத்துட்டு அங்க ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகணும்னு சொல்றீங்களா? எப்பவுமே வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கும் போது ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பாருங்க ப்ரோ. ஓகேவா? ஒரு ஃபிளிப் வியூஸ் ஆதான்னு பாருங்க. எப்போ வந்து கேண்டில் பார்த்துட்டு போனா இந்த பீரிஷ் என்கல்ஃபிங் சரி, புல்லிஷ் என்கல்ஃபிங் சரி, இல்ல வேற எதனா கேண்டில் ஹேமர் இல்ல ஸ்ட்ரீட் அந்த மாதிரி கேண்டில் நீங்க பாக்குறீங்கன்னா என்ன நடந்திருக்கணும்? ஒண்ணு ரேலியா இருக்கணும், இல்லைன்னா டிராப்பா இருக்கணும். அந்த ஏரியால மட்டும் கேண்டில் கன்ஃபர்மேஷன் பாத்துங்க. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு, ஒரு ஃபிளிப் வியூஸ் ஆயிருக்கு. இந்த இம்பல்ஸ்ல நம்ம ரீடெஸ்ட் எடுக்க போறோம். பட் ஆனா ரீடெஸ்ட் ஏரியால என்ன இருக்கு, ஸ்ட்ரக்சர் அழகா ஃபார்ம் ஆயிட்டு வந்து இருக்காங்களா? இந்த டைம்ல நீங்க வந்து கேண்டில் பார்த்துட்டு போனீங்கன்னா அந்த கேண்டில் எதுக்காக இருக்கும்? அந்த மைனர் ஸ்ட்ரக்சருக்கு மேபி ரீடெஸ்டுக்காக இருக்கலாம். அதனால உள்ள போய் கீழே மாட்டிக்கலாம். இப்ப அப் ட்ரெண்டா போற இதுக்கு வந்து ரீடெஸ்டா இருக்கலாம்னு சொல்றீங்க. எஸ். மைனர் ஸ்ட்ரக்சர் வருதா சின்னதா? ஆமா. இங்க பார்க்கும்போது நம்மளுக்கு கேண்டில்ல தெரியுது. ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்தோம்னா அழகா ஸ்ட்ரக்சர் தெரியும் உங்களுக்கு. தெரியுதுங்களா? இப்ப இந்த ஏரியால வந்து ஒரு பீரிஷ் என்கல்ஃபிங் வந்து வச்சுங்க, அது எதுக்காக இருக்கும்? இந்த ஸ்ட்ரக்சருக்கு ரீடெஸ்ட்காக தான் இருக்கலாம். இதுல போய் மாட்டிக்க கூடாது நீங்க. ஓகேவா? அதனாலதான் ஆனா 15 மினிட்ஸ்ல வந்துட்டு நம்ம 15 மினிட்ஸ்ல பாக்குறோம். இப்போ ஃபிளிப் 15 மினிட்ஸ் கிளிக் பண்ணுங்களேன்.
இப்ப இதுல நம்ம வந்துட்டு அப் ட்ரெண்டா இருக்கு. அதுல ஃபிளிப் ஒரு பிஓஎஸ் ஆச்சுன்னா, இந்த லோக்கு வரதுக்கு தான் லோ வரைக்கும் தான் நம்ம இது பண்ணணும். கரெக்ட்டுங்களா? இந்த லோவே உடைச்சா தான் நம்ம வந்துட்டு டவுன் ட்ரெண்ட்ன்னு இது பண்ணுவோமா? எப்படி அது? எந்த லோ சொல்றீங்க? ஜூம் பண்ணுங்களேன். லாஸ்ட்டா ஒரு அப் ட்ரெண்டா இருக்கா? இந்த லோ சொல்றீங்களா? இல்ல அதுக்கு அடுத்து கீழ ஒரு லோ மாரி இருக்குல்ல. இங்க ரைட்ல. இது வந்துட்டு இந்த லோ. இந்த லோ உடைச்சா தான் டவுன் ட்ரெண்டா வரும்னு சொல்றீங்களா? டவுன் ட்ரெண்ட் ஆல்ரெடி சேஞ்ச் ஆயிடுச்சு ப்ரோ. ஓகேவா? அதான் ப்ரோ. இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆயிட்டாங்க. இப்ப என்ன ஆகும்னா வந்து எனக்கு இந்த இம்பல்ஸுக்கு 50 to 60 பிரேக் ஆகும் செல்ல போறதுக்காக. ஓகேவா? அது பிரேக் ஆயிடுச்சுன்னா டபுள் கன்ஃபர்மேஷனா இருக்கும் எனக்கு. இப்படி பிரேக் ஆயிடுச்சுன்னா இப்படி வந்தோம்னா தாராளமா இந்த தடவை செல் ட்ரை பண்ணுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னா? இப்போ ஓகே. இப்ப நீங்க சொல்றீங்க. இப்ப அதுக்குள்ள நம்ம வந்துட்டு எது செக் பண்ணுவோம் ப்ரோ? ஃபிளிப் ஒரு பிஓஎஸ் செக் பண்ணுமா? எப்படி அது? ஸ்ட்ரக்சர் வராங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டே பாருங்க. ஸ்ட்ரக்சர் இல்லாம வந்து ஜஸ்ட் கேண்டல் மட்டும் வருதுன்னா கேண்டல் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போங்க. ஓகே ஓகே. ஓகேவா? வேற எதனா டவுட்ஸ் இருக்கா? வேற எதனா டவுட்ஸ் வேணும் கேளுங்க. ஓகே ப்ரோ, வேற யாருக்குன்னா டவுட்ஸ் இருக்கா? ப்ரோ சின்ன கிளாரிஃபிகேஷன். ப்ரோ நம்ம வெப்சைட் ஒர்க் ஆகல. புரியல. ட்ரேட் ஜீனியஸோட வெப்சைட் ஒர்க் ஆகல சார். ஒர்க் ஆகலையா? ஆமா, சோ அது ஓபன் ஆகவே இல்ல. சைட் நாட் ரீச், எல்லாருக்கும் அப்படிதான் வருதா இல்ல ப்ரோ? எல்லாருக்கும் அப்படிதான் வருதா சைட்டு? ஒர்க் ஆகுது. இல்ல ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகுதா? இப்பதான் பார்த்தேன் வீடியோ. ப்ரோ இல்ல நீங்க அட்மின் டீம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க ப்ரோ. ஓகேவா? அவங்க என்னன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒர்க் ஆகும்போது உங்களுக்கு மட்டும் ஒர்க் ஆகலாம், ஏன்னா இஷ்யூ இருக்கும் மேபி. அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா வந்து சொல்லுவாங்க எதனால வந்து ஒர்க் ஆகல. ஓகேவா? ஓகே. ஓகே ப்ரோ, வேற என்ன டவுட்ஸ் இருக்கா? ப்ரோ சின்ன கிளாரிஃபிகேஷன் ப்ரோ. ம் ப்ரோ ஜென்ரலாக நான் வந்து ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ராடே 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் தான் ப்ரோ பார்க்குறேன். ஸோ நான் அந்த 4 ஹவர்ஸ் டே மந்த்லி வீக்லி நான் எதுவுமே போகிறதில்ல ப்ரோ. ஸோ என்னோட ட்ரேடு நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது கரண்ட் ஸ்ட்ரக்சர் என்ன நடக்குதோ அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக எப்படி இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணிட்டு 15 மினிட்ஸில் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு 5 மினிட்ஸில் பார்த்துட்டு அந்த மேசேஜ் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு இல்லைன்னா கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நான் என்ட்ரி எடுக்கிறேன் ப்ரோ. ஏன்னா அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் தான் நான் ஒர்க் பண்ணி ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நான் ஆவரேஜாக நான் ஒரு 5 ட்ரேட் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 3 ட்ரேடு வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து எனக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுது. ஸோ அந்த 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் நான் இப்படி போகிற ப்ரொசீஜர் படியே நான் போகும் இல்லை நான் இதே மாதிரி 4 ஹவர்ஸ் டே. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? 15 மினிட்ஸ் அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் ரெண்டு டைம் ஃப்ரேம் தான் பாக்குறீங்களா? ஆமா ப்ரோ, ஆமா 2 டைம் ஃப்ரேம் தான் பாக்குறேன். வேற எதுவும் பாக்குறீங்களா? இல்ல வேற லைக் இப்ப சப்போர்ட் இடத்துல வந்துட்டு கேண்டில் கன்ஃபர்மேஷன் அதாவது நீங்க வந்து இப்ப பண்றது வந்து இப்போ நம்ம ஸ்டால்பிங் பண்றதுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ப்ரோ. ஸ்டால்பிங் வந்து 1 hour 15 மினிட்ஸ் அதுக்கப்புறம் 5 மினிட் 1 மினிட் அந்த மாதிரி பாத்துக்கலாம். பட் ஆனா இன்ட்ராடே பண்றீங்கன்னா வந்து மொமெண்டம் இருக்கும். பட் ஆனா எங்க போக போறாங்க, அதுக்கப்புறம் எது பிரேக் ஆச்சுன்னா எங்க போக போறாங்க உங்களுக்கு தெரியாது 15 மினிட்ஸ்ல பண்றீங்கன்னா. ஓகேவா? அதனாலதான் வந்து ஒரு ஹை டைம் ஃப்ரேம் வந்து பாத்துட்டு இப்போ நீங்க ஜஸ்ட் வந்து அந்த மாதிரினா எல்லாமே பண்ணிட்டு போயிடலாம்ல. 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இது எல்லாமே வந்து என்ன ஆகும், ரெண்டு கூட போகும்போது பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு. எப்போ பிரேக் ஆகுதோ நெக்ஸ்ட் எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? நீங்க எப்பவுமே என்ன பண்ணணும்னா வந்து இப்போ 1 இல்ல 2 சார்ட் தான் நம்ம வந்து கடைசியில வந்து எடுத்து வைக்க போறது. ஓகேவா? ட்ரேட் பண்றதுக்கு அப்படி இல்ல ஒரு 3 சார்ட் இல்ல 4 சார்ட் இது எல்லாமே என்ன பண்ணுவீங்க, மந்த்ல இருந்து 15 மினிட்ஸே மார்க் பண்றீங்களா? மந்த் வீக் டெய்லி இது எல்லாமே சேஞ்சே ஆகாது அவ்வளவு சீக்கிரம். ஓகேவா? இது எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்போ நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், ஒரு 4 ஹவரும் 15 மினிட்ஸ் தான் நீங்க பார்க்க போறீங்க டெய்லி. 4 ஹவர் கூட மேக்சிமம் வந்து சேஞ்ச் ஆகாது.
15 மினிட்ஸ் தான் பார்க்க போறீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா வந்து அந்த நாள் வந்து மார்னிங் எழுதிருக்கீங்களா, எழுதும் போது வந்து 4 hours ஜஸ்ட் போய் பாத்துங்க. ஓகே, என்ன ட்ரெண்ட்ல இருக்கு. இல்லைன்னா வந்து இப்ப 4 hour பிரேக் ஆச்சுன்னா எங்க போகணும் உங்களுக்கு தெரியும்ல, புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே ஓகே. ஏன்னா எது பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு எதுக்கு போகணும் உங்களுக்கு தெரியும் மெயினா. இல்லைன்னா மாட்டிப்பீங்க உள்ள. இப்போ ஸ்கேல்பிங் பண்றேன், இப்போ நீங்க ஸ்கேல்பிங் பண்றீங்கன்னா நீங்க கேட்டீங்களா, ஓகே நான் சொல்றேன் 15 மினிட்ஸ் கூட 1 hour சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிடுவேன் நான். பட் ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இன்ட்ராடே பண்றீங்களா, அப்போ நீங்க இந்த மாதிரி தான் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? பண்ணிட்டு வரலாம். மேஜர் வந்து 4 hours, அது லோயர் டைம் ஃப்ரேம் வந்து 15 மினிட்ஸ்ல வந்து என்ன கரெக்ஷன் வருதோ அதை பேஸ் பண்ணி ரிப்பீட் எடுத்துக்கலாம். அப்படிதான் நான் போயிட்டு அப்படி கூட அது என்ன சொல்றேன்னா வந்து இதெல்லாமே ப்ரீவியஸ் இடத்துல மார்க் பண்ணி வச்சிருன்னு சொல்றேன். மந்த், டெய்லி, வீக்லிலாம். அதுக்கப்புறம் 4 hours 15 minutes டெய்லி பாத்துக்கணும் காலையில. ஓகேவா? அதுவே வீக்லி பிளான் மாதிரி வச்சுருங்க. வீக்லி சண்டே இருக்குல்ல, அதே பிளான் பண்ணி வச்சிருங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன போக போகுது இதை பிளான் பண்ணீங்கன்னா போதும். ஈஸியா இருக்கிற டைம் எப்ப நான் சோ இது ப்ரீவியஸா அந்த டைம் எப்ப ஃப்ரீயா கிடைக்குதோ அப்ப நான் இதெல்லாம் பண்ணிட்டு நான் இப்ப நான் பண்ற மாதிரி 5 மினிட்ஸ்ல நான் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்படிதான் அப்படி பண்ணலாம். பட் ஆனா ஐ டைம் ஃப்ரேம்னா நீங்க மார்க் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா 15 மினிட்ஸ் பிரேக் ஆச்சுன்னா 4 hours போகும். அந்த 4 hours செக்ஷன் தெரியணும்ல, புரியுங்களா நமக்கு? ஏன்னா வந்து எல்லா டைம் ஃப்ரேமும் நீங்க மார்க் பண்ண சொல்லுவேன். அதை வந்து முன்னாடியே மார்க் பண்ணி வச்சிருங்க. அப்போதான் மார்க் பண்ணணும்லாம் இல்லை. மார்க் பண்ணி வச்சுட்டு சைட்ல வந்து என்ன பண்ணலாம், இந்த டூல் இருக்குல்ல, ரெக்டாங்கிள் டூல், இதை எடுத்து மார்க் பண்ணி வச்சிருங்க. இப்படி போட்டு எழுதி வச்சிருங்க சைட்ல. ஓகேவா? அப்படி எழுதி வச்சீங்கன்னா அங்கேதான் இருக்கும். நீங்க லாக் பண்றீங்கன்னா வந்து எதுவே டெலிட்டும் ஆகாது. அப்படின்னா ஆங்கர் டெக்ஸ்ட் போட்டுடலாம். இங்க பாத்தீங்கன்னா ஆங்கர் டெக்ஸ்ட் இருக்கும். இப்ப இங்க இருக்குல்ல இங்க டெக்ஸ்ட், இப்ப நான் இங்க டெக்ஸ்ட் பண்ணிட்டேன்னா வந்து மூவே ஆகாது. இப்போ நான் வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா வந்து அங்கேதான் இருக்கு, தெரியுதுங்களா? அதே மாதிரி லாக் போட்டீங்கன்னா எங்கேயும் போகாது, தெரியுங்களா? என்னால மூவே பண்ண முடியல பாருங்க. அதை எடுக்க முடியாது, செலக்டே பண்ண முடியாது. எப்போ நான் லாக் எடுக்கணும் அப்பதான் அந்த மூவ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணி வச்சிருங்க. கார்த்தி ப்ரோ, ஒரே டவுட். இப்போ 15 மினிட்ஸ்ல ரீடெஸ்ட் வந்துட்டு உடைச்சிருச்சு. ஆனா 4 ஹவர்ஸ்ல வந்துட்டு விக் மட்டும் தான் வச்சிருக்கு. அது என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம்? நீங்க வந்து அது என்ன டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்னு பாருங்க. 15 மினிட் ஸ்ட்ரக்சரா இல்லைன்னா வந்து 4 hour ஸ்ட்ரக்சரா பாருங்க. 4 hour ஸ்ட்ரக்சர்ல வந்து பாடி க்ளோஸ் வச்சிட்டாங்கன்னா வந்து நீங்க எடுத்துக்கலாம். இதே 15 மினிட் ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது 4 hour பார்க்க கூடாது. ஓகேவா? அதே மாதிரி வந்து இப்போ 15 மினிட்ஸ் வச்சுங்க ப்ரோ. 15 மினிட்ஸ்னா 15 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆகான்னு பாருங்க கேண்டல். அதே மாதிரி 4 hour ஸ்ட்ரக்சரா, 4 hour ஸ்ட்ரக்சர்ல பாடி க்ளோஸ் வைக்கலான்னு பாருங்க. அந்த ஸ்ட்ரக்சருக்கு அந்த டைம் ஃப்ரேம் மட்டும் பாத்துங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் பாத்துக்கலாம். பட் ஆனா 15 மினிட்ஸ் பாக்குறீங்கன்னா வந்து ஒரு 1 hour இல்ல 30 மினிட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த டைம் ஃப்ரேம்ல வந்து பிரேக் ஆயிருக்கா இல்லையா, பிரேக் அவுட்டா இல்லையான்னு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறது. பிரேக் அவுட்டா இல்லைன்னா வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது நீங்க ரொம்ப போனீங்கன்னா வந்து கண்டிப்பா ஸ்லீப் தான் வந்துருக்கு. ஏன்னா சில டைம் என்ன ஆகுதுன்னா ரீடெஸ்ட்ல வந்துட்டு கேண்டில் வந்துட்டு கொடுத்துட்டு பிரேக் ஆஃப் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா அது வந்து கேண்டில் அது வந்துட்டு அப் ட்ரெண்டா போயிடுது. அதனால இப்படி பாத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, வேற என்ன டவுட்ஸ் இருக்கா? கோல்டு தான் ப்ரோ ஆல் டைம் ஹைல இருக்கு. சோ அது ட்ரேட் என்ட்ரி உள்ள போறதுக்கே பயமா இருக்கு. போலாம், நீங்க தாராளமா பை போலாம். பட் ஆனா வந்து கோல்டு பாத்தீங்கன்னா என்ன எப்படி போயிட்டு இருக்கான்னு பாருங்க. இப்ப இங்க இருந்து மேல போறாங்களா, இப்ப இந்த ஏரியா பாத்தீங்கன்னா வந்து இந்த இம்பல்ஸுக்கு அழகா 50% டேப் பண்ணிட்டு தான் போறாங்க, தெரியுங்களா உங்களுக்கு? இப்ப இந்த இடத்துல பாருங்க, மயனோட எக்ஸ்ட்ரீமா, இந்த எக்ஸ்ட்ரீம் வந்து ஸ்வீப் பண்ணான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல பிரேக் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி வந்து மயனோட எக்ஸ்ட்ரீமோ பிளஸ் ஓவரால் இம்பல்ஸோட ரீடேஸ் ஏரியா அந்த மாதிரி மெட் ஆச்சுன்னா ஒரு ப்ராப்பரான வந்து ஏரியாவா இருக்கும். நான் அதுலயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து மார்க்கெட் வந்து ப்ராப்பரா ரியாக்ட் ஆகும். ப்ரோ திருப்பி சொல்லுங்க. மைனரோட எக்ஸ்ட்ரீம் பிளஸ் ஓவரால் இம்பல்ஸோட ரீடேஸ் ஏரியா மெட் ஆச்சுன்னா வந்து ஒரு வேலிடான ஏரியாவா இருக்கும். ஓகேவா? இல்ல மைனரோட எக்ஸ்ட்ரீம்னா என்ன, எது சொல்றீங்க? லோ சொல்றீங்க? இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கா, எக்ஸ்ட்ரீம் லோ.
மைனர் ஸ்ட்ரக்சரோட எக்ஸ்ட்ரீம் க்ரோ பிளஸ் ஓவரால் இம்பல்ஸோட ரீடெஸ்ட் ஏரியா அது மெத்த ஆக்சுவலா நல்ல ஏரியா இருக்குமான்னு சொல்றேன். ஓகே ப்ரோ. ஓகேவா? ரெண்டு என்ட்ரி கிடைச்சிருக்கு போட்ல, ஒன்னு எஸ்எல் ஒன்னு டார்கெட் கொடுத்துருக்கு. நம்ம பொறுமையா பாத்துட்டு போங்க. ஓகேவா? நீங்க வந்து எடுக்கணும்னு நினைச்சுன்னா வந்து கண்டிப்பா அடி வாங்கிடும். எப்ப ப்ராப்பரா வந்து கிடைக்குதோ அப்போ எடுத்தீங்கன்னா போதும், அழகா ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் நம்ம. ஓகேவா? 1 hour நான் போறேன்னு வச்சுங்க, எப்படி இருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்ட்ரெயிட்டா ஏறிட்டே தான் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ரியாக்ட் ஆயிட்டு போறாங்க தெரியுங்களா? இதுமே லாஸ்டா அப்ப என்ன ஆகும்? இப்படி வந்துட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்குமா? கண்டிப்பா. ஆமா. அந்த சரிவு இருக்கும், பட் ஆனா வந்து அந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இருக்காது. இப்ப இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன் பாத்தீங்களா பாத்துல, இந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை பிரேக் பண்ணாதான் வந்து என்ன ஆகும், ஓவராலா கீழே வருவாங்க. எஸ், அது வரையும் மேல போயிட்டே தான் இருப்பாங்க. நமக்கு தெரியல எதை பிரேக் பண்ணா எங்க வர போறாங்கன்னு, அதை வச்சு ஈஸியா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போயினே இருக்கும். ஓகேவா?